கருத்தை, ஒரு பழமை விதமான ஒரு கருத்தை இந்த படம் தெளிவாக ப்ரமோட் பண்ணுது. அவளுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும், அது ஒரு விதமான நாடக காதல், அவன் நம்ம ஜாதிக்கார பையனா, அவன் நம்ம மதக்கார பையனா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ஓவராலாக திரௌபதி மூவிக்கான ரேட்டிங் மோகன்ஜி இயக்கம் மற்றும் தயாரிப்பில் ரிச்சர்ட், ஷீலா உள்ளிட்ட பலர் நடித்த திரௌபதி படத்தை இன்னைக்கு ஹாஸ்டஸ் பண்ண போகிறோம். இது விமன் இன் சினிமா. நான் உங்கள் பாரதி. பெண்கள் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகிற மாதிரியான விஷயங்களை இந்த படத்தில் காதலாவோ இல்லை காமெடியாவோ கடந்து போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. படத்தோடைய டைட்டில் திரௌபதி, ஒரு பெண் பெயர். என்னதான் நீங்கள் இந்த படத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ரொம்ப போல்டாக கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணி பெண் 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 பெண்ணுன்னு பெண்களுக்கு நீங்கள் என்னதான் படம் முழுக்க பேசியிருந்தாலும் இந்த படத்தில் கண்ணை மூடி ஆடுறாண்டா கண்ணாம்பூச்சி ஆட்டோன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் ஒரு பெண்ணை நிற்க வச்சு அவளுடைய இடுப்பை காட்டி அவளுடைய வயிறை காட்டி அப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. நிறைய படங்களில் வெள்ளை நிற கதாநாயகி வெள்ளை நிறத்தில் இருக்கிறவங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படத்தை பார்த்துட்டு இந்த படம் விழுப்புரம் மாவட்டமில் நடக்குது. இந்த நிலத்திற்கு ஏற்ற நிறமுடைய கதாநாயகி இந்த படத்தில் இருக்கிறதுனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. இந்த படம் ஒரு பழமைத்துவத்தை ஆதரிக்குது. ஏன்னா மானம், சாதி, மதம், குடும்ப கௌரவம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு பொண்ணு தலையில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. எப்படின்னா படத்தில் ஒரு சீனில் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு ஒரு குரலையை கிளப்பி விட்டுறாங்க. அதை கேட்டு அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிறார். இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா பேச்சை கேட்டு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுற பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு பொண்ணு லவ் பண்ணணுன்னா அவன் நம்ம ஜாதிக்கார பையனா, அவன் நம்ம மதக்கார பையனா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து டெஸ்ட் பண்ணி லவ் பண்ணால் மட்டும்தான் அது புனிதமான காதல். இல்லை ஜாதியை எதிர்த்து மதத்தை எதிர்த்து லவ் அப்படிங்கிற ஒரே ஒரு பேஸை மட்டும் வச்சு ஒரு பொண்ணு லவ் பண்ணா அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும், அது ஒரு விதமான நாடக காதல். அவளுடைய வாழ்க்கை நாசமாக போகிறது மட்டும் இல்லாமல் அவளுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க, அவங்களுடைய குடும்பமே அழிஞ்சு போயிடும், அவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க ஆயிடுவாங்க அப்படிங்கிற பிற்போக்குத்தனமான கருத்தை, ஒரு பழமை விதமான ஒரு கருத்தை இந்த படம் தெளிவாக ப்ரமோட் பண்ணுது. படத்தில் ஒரு டைலாக்கு, விவசாயிகள் தற்கொலை, கடன் தற்கொலை எல்லாமே பொண்ணை பெற்றவங்க தான் அப்படின்னு. இந்த சீனை, இந்த டைலாக்கை கேட்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குது. இந்த பயம் பிற்போக்குத்தனத்திற்கு அவங்கள எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு 0 தரலாம். கதைக்கு ஏற்ற கதாநாயகியாக இந்த படத்தில் ஹீரோயின் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க தான் டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவராலாக திரௌபதி மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 3 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையாக மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமாக உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.